இயேசு தன் ஜீவனை நமக்காக விரும்பி கொடுத்தார். உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. So கிறிஸ்துடைய டெத்ன்றது இஸ் நாட் an accident, it's a plan, it's a will of God. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு மனுஷன் அவரை பிடிச்சி கொண்டு போட்டாங்க அப்படிம்பாங்க. இயேசுக்கே காலம் இல்லை பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. யாரும் இயேசுவை பிடிச்சி கொல்லலை. இயேசுவை அப்படி யாரும் கொல்ல முடியாது. இயேசு தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். He gave his life. He laid down his life. Amen. நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். என்னை எவனாலையும் கொள்ள முடியாதுன்ற ஒருவனும் என்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை யாரும் கொல்ல முடியாது. ஆமென். சில பேர் கிறிஸ்தவத்தை குறித்துலாம் பேசுவாங்க, பெரிய பேச்சாளர்கள் தலைவர்கள்லாம். அவங்களுக்கு இந்த வெளிப்பாடுலாம் ஒன்றும் இருக்காது. நல்ல மனுஷங்க இயேசு. அவர் நல்ல மனிதர்கள் ஒருவராக அவரை பார்க்குறாங்க. புத்தன், காந்தி. இயேசு பிறந்தது பூமியில் எதுக்காக? தோலா ஏழைகள் நமக்காக அப்படின்னு அந்த புத்தன் காந்தி வரிசையில் யாரை சேர்த்துட்டாங்க? இயேசுவையும் சேர்த்துட்டாங்க. காந்தியை சுட்டு கொண்டாங்க. இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. இப்படி தாங்க இவங்கள நல்ல ஆட்களை விட மாட்டாங்க, பிடிச்சி கொண்டு போடுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. நமக்கும் பரவாயில்லையே, இயேசுவை சப்போர்ட் பண்ணியே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் உங்களுக்கு வேத வசனத்தை மனதில் வைத்து அதெல்லாம் கேட்கணும். இயேசுவை யாரும் கொல்லலை. இயேசு தன் ஜீவனை நமக்காக விரும்பி கொடுத்தார். ஆமென்.